செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு மதிக்கவில்லை. தமிழக அரசிடம் இருந்து பதில் எதுவும் வரவில்லை என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது. இதனை அடுத்து சிறையில் இருந்து வெளிவந்த அவர் உடனடியாக அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். இதனை குறிப்பிட்டு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யா குமார் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். செந்தில் பாலாஜி சாட்சிகளுக்கு அழுத்தம் தந்து வழக்கில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பதால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கானது டிசம்பர் 20ஆம் தேதியான இன்று நீதிபதிகள் அபஸ் ஏ ஓகா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்போது நீதிபதிகள் கூறியதாவது என்னவென்றால், கடந்த முறை பதில் சொல்கிறோம் என்று கூறியதால் நோட்டீஸ் அனுப்பவில்லை. தற்போது வரை தமிழக அரசிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. நீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசு மதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு நிவாரணம் வழங்குவதா இல்லையா என்பது தனிப்பட்ட விஷயம். இந்த மோசடியில் எத்தனை சாட்சிகள் உள்ளனர் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். பின்னர் இந்த வழக்கில் சாட்சியங்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் பட்டியலை அளிக்க தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. மேலும் இந்த வழக்கில் உள்துறை செயலாளரை ஒரு எதிர் மனுதாரராக இணைத்து நோட்டீஸ் பிறப்பித்து அதில் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். தொடர்ந்து செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு இதுவரை மதிக்கவில்லை என்றும் தமிழக அரசிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை என்றும் இதனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தியில் இருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம்.